நீங்க பட்ஜெட் போடுறதே இல்ல, பட்ஜெட் தெரியறது இல்ல. நான் தான் வந்து சில பேருக்கு போட்டு குடுக்குறேன். எஸ் லூக் அண்ட் கார்னர கவனிச்சு காசு இவ்வளவு மிச்சமாகுதுன்னு சொல்றேன்லாம் நீங்க கரெக்ட் சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். ஏன் அந்த பட்ஜெட் போடுறது நம்ம காலாகாலமா நம்ம பாட்டன் முப்பாட்டன்ல இருந்து கணக்கு வழக்கு எழுதி வைக்கிற பழக்கம் இருந்தது. Correct. எப்படி அது திடீர்னு காணாம போச்சு? ஏன் இப்ப மக்கள் பண்றது இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய அம்மா அப்பாக்கள் வந்து பட்ஜெட் போட்டாங்க. சிக்கனமா அவங்க வந்து செலவு பண்ணாங்க. அவங்க காலத்துல நிறைய இந்த மாதிரியான தேவைகள்ங்கிறது இல்லாம இருந்தது. ஆ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டருக்கு படத்துக்கு போனா தியேட்டருக்கான டிக்கெட் விலை 100 ரூபா தான். ஆனா பாப்கார்ன் விலை வந்து 200 ரூபா இருக்கு. ஆ. ஸோ இது மாதிரி முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி நம்மளுடைய அப்பாவோ தாத்தாவோ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 3 வேட்டி 4 வேட்டி வச்சிருப்பாங்க, ஒரு வெள்ளை சட்டை வந்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீரோ வந்து பூட்ட முடியாத அளவுக்கு எல்லார் வீட்லேயும் துணிமணிகள் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ நம்மளுடைய தேவை வந்து நிறையவே வளர்ந்துருச்சு. ம். எல்லாருக்குமே வந்து இது நமக்கு தேவையா அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வந்து இல்லை. எல்லாருக்குமே வந்து இதை வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அது வாங்கணும், இது ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும்னு எல்லாமே வந்து ஒரு தேவையா இருக்கிறதுனால மக்கள் பேராசைப்படுறாங்கன்னு சொல்றீங்களா? பேராசைன்னு கிடையாது. நம்ம இந்த காலகட்டத்துடைய இது வந்துட்டு அப்படி இருக்கு. அதுக்காக ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இல்லாம இந்த காலத்துல இருக்க முடியாது. கரெக்ட். கட்டாயமா நம்ம வந்து வாங்கி தான் ஆகணும். ஆனா அதை நம்ம எப்படி வாங்குறோம், நம்முடைய வருமானத்துல இருந்து எப்படி பணத்தை ப்ரொவிஷன் பண்ணி நம்ம வாங்குறோம், அதெல்லாம் தான் வந்து விஷயம். எல்லாமே இஎம்ஐல வாங்க முடியும் அப்படின்னா எல்லாமே இஎம்ஐல வாங்க முடியும் தான். ஆனா அதுக்கான வட்டிங்கிறத எவ்வளவு நீங்க கட்டுறீங்கிறத நீங்க கணக்கு போடுறதே வந்து கிடையாது. இமிடியேட்டா ஒரு பொருளை வாங்குறோம், அதை அனுபவிக்கிறோம். வட்டியெல்லாம் வந்து நம்ம கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்றப்ப உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் காண்பதற்கு வழி இல்லாம போயிடுது. அது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய பட்ஜெட்டை நீங்க வந்து நல்லா போட முடியும். நம்ம தாத்தாக்களும் பாட்டிகளும் வந்து போட்டிருக்காங்க, அப்பா அம்மாக்கள் கூட போட்டிருக்காங்க, சிக்கனமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் போடுறதுல செலவுக்கு தான் வந்து பட்ஜெட் போடுறோம். கிட்டத்தட்ட 90% பேர் பட்ஜெட் போட்டு அதை பட்ஜெட் படி நடக்கிறது கிடையாது. 10% தான் வந்து பட்ஜெட் கரெக்டா போடுறாங்க, பட்ஜெட் போட்டு கரெக்டா வந்து நடந்துக்கிறாங்க. மற்ற ஒரு 50% பேர் வந்து பட்ஜெட் போடுறாங்க, ஆனா போட்ட பட்ஜெட் படி நடக்கலைன்னா பட்ஜெட் போட்டு பிரயோஜனம் இல்லை. மிச்சம் பெருவாரியான ஆட்கள் பட்ஜெட் போட்டா வீட்டுல சண்டை வரும். அதனால பட்ஜெட்டே போட வேணாம், வர்ற வருமானத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுறாங்க.